இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு, நமது குடும்பத்தோடும் சபையோடும், இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பகுதியில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் சூழலை சற்று கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது, இந்த வார்த்தையை தமது ஜனத்தோடு பேசும்போது, இந்த வசனத்தின் பின்னணியத்தை சற்று சிந்திப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு, அடிமைப்பட்டு, வேதனைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின்பாக சிறையிருப்பிலிருந்து மீண்டு தப்பி சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள். சுமார் 70 ஆண்டு காலம் எருசலேமிலே, இஸ்ரேல் பட்டணத்திலே ஒன்றும் இல்லை, ஜனங்கள் இல்லை, விதைப்பு இல்லை, அறுப்பு இல்லை, ஆசீர்வாதம் என்று சொல்ல எதுவுமே இல்லை. மீந்தி தப்பி போன ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி சிறையிருப்பிலிருந்து மீந்தி தப்பி இஸ்ரவேல் தேசத்திலே வந்து குடி அமருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், பட்டணம் பாழாய் கிடந்த பட்டணம், நன்மை இல்லாத பட்டணம், ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, சூழல்கள் எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழலின் நடுவே, அப்படிப்பட்ட நேரத்தின் நடுவே தேவன் தமது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். அவருக்கு கடந்த காலத்தை குறித்து கவலை இல்லை. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை மாற்ற என் தேவனால் கூடும். கடந்த கால நிகழ்வுகளை மாற்ற என் தேவனால் கூடும். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வந்து ஒரு நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்கிற நிலைமை போல உங்கள் வாழ்விலும் சில நேரங்கள் நன்மையே இல்லையே, ஆசீர்வாதமே இல்லையே, என் பாதை வறண்ட பாதை போல இருக்கிறதே என்று சிந்திக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றும் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடந்து வந்த பாதைகள் நாம் எதிர்பார்த்த நன்மை போல இல்லாது இருக்கலாம். கடந்து வந்த பாதையில் நாம் ஆசைப்பட்டது நமக்கு நிறைவேறாது போல் இருக்கலாம். ஆனாலும் இன்றும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே இந்த வாக்குத்தத்தத்தின் பின்னணியத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்கள் முன் சுருக்கமாக வைக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதின் அடையாளம் என்ன? இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவதால் வருகிற காரியங்கள் என்ன? ஒரு 3 காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. யாராவது வாசியுங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் பேச விரும்புகிற, அன்றைக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு பேசின ஒரு 3 காரியங்களை இந்த காலை நேரத்தில் உங்களோடு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது தேவன் நோக்கம் அல்ல. முதலாவது ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாத நிலைமையில் இருப்பதை ஆண்டவர் விரும்புவதே அல்ல. அந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திரளாய் விதைத்தீர்கள், ஆனா எப்படி அறுக்கிறீங்க? கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்க நல்லா புசிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. நீங்கள் குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. வஸ்திரத்தை உடுத்துறீங்க, ஆனாலும் குளிர் உங்களுக்கு போகல. அடுத்து கடைசி பாருங்க, கூலியை சம்பாதிக்கிறீங்க, ஒத்தலான பையில போட்டது போல அதை சம்பாதிக்கிறவன் கையில் அந்த கூலி இல்லை. சோத்திரம். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல எவ்வளவு அக்கறையா இருந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவார். அப்பா, நீ நல்லா விதைக்கிற, அறுவடையே இல்லை, உனக்கு நல்லா சாப்பிடுற, திருப்தியே இல்லை,
நல்ல குடிக்கிற, பரிபூரணமே அடையல, நல்ல வஸ்திரத்தை உடுத்திதான் பார்க்கிற, உனக்கு இந்த குளிர் போக மாட்டேங்குது. நல்லா சம்பாதிக்கிற, வேலை செய்யற, வருமானம் பொத்தல் பையில போட்டது போல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனா நீ ஆசீர்வாதமா இல்லாமல் இருப்பது எனது நோக்கம் அல்ல. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்கள், இந்த வார்த்தையின் அடிப்படையில் இருந்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்க விரும்புகிற சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நீங்கள் ஆசீர்வாதமா இல்லாமல் இருப்பது தேவ நோக்கம் அல்ல. ஏதோ நீங்க நல்லா சாப்பிடுறது போல இருந்தோம், திருப்தி இல்லாம வாழ்கிற வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை. ஏதோ நீங்க உடுத்தியும் உங்களுக்கு ஒரு மேன்மையே இல்லை என்கிற வாழ்க்கை வாழ தேவன் விரும்பவில்லை. நீங்க நல்லா விதைக்கிறீங்க, ஆனா அறுக்க முடியல, அதற்கேற்ற பிரதிபலன் இல்லை, பிரயாசத்துக்கு தக்க பலன் இல்லை. நல்ல பிரயாசப்படுறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, அதற்கு தக்க பலன் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் உங்க மேல பார்க்க விரும்பல. நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனா பொத்தல் பையில போட்டது போல, சிலர் சொல்லுவாங்க, வர்றது மாதிரி இருக்கு பாஸ்டர், எங்க போறதுனே தெரியலன்னு, வர்றதெல்லாம் எங்க போறதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அன்பானவர்களே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், நீங்கள் ஆசீர்வாதமா இல்லாமல் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. தேவன் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் நமது சபையின் குடும்பத்தார் வாழ்வும் இந்த வசனத்தின் போல இருக்க தேவன் விரும்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? கரமையேற்றி சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் கொஞ்சம் விதைத்தாலும் திரளாய் அறுப்பேன், நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாய் இருப்பேன். கர்த்தரின் கூலியை ஆசீர்வதித்து மீதம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. ஆனா பல குடும்பத்தார், பல தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. முதல் காரியம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவருடைய நோக்கம், சித்தம் என்ன? நாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் அன்பானவர்களே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிற இரண்டாவது காரியம், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பது என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் காரியம் பார்த்தோம், ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கிறத விரும்பல. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் அழகாய் சொல்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார், தேவன் நம்மை சிறப்பாக வைக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் நமது ஆசீர்வாதத்தை தடுப்பது என்ன? நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் போகிற காரியங்கள் என்ன? ஏன் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை? ஆண்டவரே சொல்கிறார், உன் வழிகளை சிந்தித்து பார், உன் நடக்கைகளை சிந்தித்து பார், உன் வாழ்வை சிந்தித்து பார், உன் செயலை சிந்தித்து பார். எது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது? அன்பான விசுவாச குடும்பத்தாரே, நான் உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை எது தடுக்கிறது என்றாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஏன் நான் ஆசீர்வாதமா இல்லை? ஏன் என் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லை? என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற காரியம் என்ன? எதனால் இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது? ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றாவது சிந்தித்திருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் ஆவியானவர்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிற காரியங்களை கொஞ்சம் கவனிங்க. எது நிமித்தம் நான் ஆசீர்வாதமா இல்லை? எது நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை? எது நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஜெபித்து கர்த்தர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நிச்சயம் சொல்ல முடியும், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் உங்கள் வாழ்வின் அந்த நிலைமையை, பழைய நிலைமையை, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையை மாற்றி உங்களை மீண்டுமாய் ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நேரம் அதிகமானபடியால் துரிதமா கடந்து போகிறேன். அதன் வசனங்கள் முன்பகுதியில் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அருமையான ஒரு 2 அதிகாரம் உள்ளடக்கிய ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த புஸ்தகத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக.
மூன்றாவது காரியம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மிடத்திலே பேச விரும்புகிற காரியம், முதல் காரியம், நீங்கள் ஆசீர்வாதமாய் இல்லாமல் இருப்பது தேவ நோக்கம் அல்ல. இரண்டாவது காரியம், உங்கள் ஆசீர்வாதத்தை எது தடுக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது காரியம், ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமாக. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் அன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை தங்கும் போது, ஆண்டவருடைய மகிமை விளங்கும் போது, கர்த்தர் எதன் பேரில் பிரியமாய் இருக்கிறாரோ அதை ஒரு தேவ பிள்ளை நிறைவேற்றும் போது கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் தங்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், ஆலயத்தை கட்டுங்கள், மலையின் மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருந்து அதிலே என் மகிமைகளை தங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். இந்த நாளிலே, இந்த கடைசி காலத்திலே நாம் நமது ஆவிக்குரிய ஆலயத்தை எடுத்து கட்ட வேண்டும். நமது குடும்பத்தில் கர்த்தருக்கென்று நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கேற்ற வழிகளாய், தேவன் விரும்புகிற வாசஸ்தலங்களாய் மறுரூபப்பட்டு கட்ட வேண்டும். சபையாய் நாம் எழும்பி கட்ட வேண்டும். தேவனுக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். இப்படி தேவனுக்கு பிரியமானவைகளை, சிறு காரியமோ பெரும் காரியமோ, கர்த்தருடைய வழிகளை நடப்போம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமை அங்கே தங்கும். ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் உங்களை சீர்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செவைப்படுத்தி வாழ்வீர்கள் என்றால், நான் தாழ்மையாய் சொல்லுவேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் தரக்கூடாதவைகள் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்க நமது தேவ கரம் குறுகி போகவில்லை. நம்மை ஆசீர்வதிக்க நமது தேவன் ஒரு சாதாரணமான ஆண்டவர் அல்ல. நம்மை ஆசீர்வதிக்க கூடாமல் போவதற்கு, நம்மை ஆசீர்வதிக்க அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உடையவராய் இருக்கிறார். எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது, எல்லாம் அவரால் வந்தது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆசீர்வதித்தால் யாரும் தடுக்க முடியாது. அவர் சொன்னதை தடுக்க யாராலும் கூடவே கூடாது. இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் சபைக்கும் சொன்ன வார்த்தையின்படியே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு முன்வைக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இல்லாமல் இருப்பது தேவ நோக்கம் அல்ல. குறைந்த வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமற்ற வாழ்வு, பிரயாசப்பட்டும் பலனில்லா வாழ்வு, முயற்சித்தும் வெற்றியில்லா வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்கானது அல்ல. நீங்க அதை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவில்லை. பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. இது தேவனால் வருவது அல்ல. பாருங்க, தேவன் பார்த்தா ஈசாக்கு விதை விதைத்ததை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம் தேவன் தருகிற ஆசீர்வாதம். இரண்டாவது, நாம் ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.
எது நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, எது நிமித்தம் என் வாழ்வின் ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறது, எது நிமித்தம் என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், எது நிமித்தம் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், தன்னை தானே நிதானித்துக் கொள்வது பாக்கியமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்க சமூகத்தில் நிதானிங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை போதிப்பார், ஆவியானவர் உங்களுக்கு பாதைகளை காண்பிப்பார், ஆவியானவர் உங்க மனக்கண்களை திறப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறோம், ஆண்டவரே எது நிமித்தம் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள், எது நிமித்தம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள், எது நிமித்தம் என் வாழ்க்கையில ஆசீர்வாத பயிற்சிகள், எது நிமித்தம் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற மனநிலையில் போய் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை காண்பிப்பார், பாதைகளை காண்பிப்பார், ஆசீர்வாதத்தின் திட்டங்களை கொடுப்பார். யாக்கோபுக்கு பாருங்கள், அவன் எஜமான் எத்தனை ஏமாத்துக்காரன், 10 மடங்கு சம்பளம் மாற்றினான். ஆனாலும் பாருங்கள், யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தின் திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற எஜமான் கரத்திலிருந்தும் இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தடுப்பது எது என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை மீண்டும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதையே செய்யுங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன், அதிலே என் மகிமை விளங்கும் என்றார். அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயம். கர்த்தருக்கு ஏற்றார் போல அவருக்கு பிரியமான ஒரு பலிபீடமாய், அவருக்கு பிரியமான ஒரு ஆலயமாய் நாம் கர்த்தருக்காக எழும்புவோம், ஆலயத்தை கட்டுவோம், சபையை கட்டுவோம். ஆண்டவர் அதிலே பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமோ அதையெல்லாம் பயத்தோடும் பக்தியோடும் நிறைவேற்றுங்கள். அதையெல்லாம் கருத்தோடும் மிக கவனிப்போடும் உன்னிப்போடும் செய்யுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை அங்கே தங்கும். அவருக்கு பிரியமாய் செய்கிற எந்த பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருக்கு பிரியமானவைகளின்படி நடக்கிறவர்கள் வாய்க்கும், அவர்கள் வாழ்வு செழிக்கும், அவர்கள் வாழ்வு நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். வேதம் சொல்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷனை கர்த்தர் பாக்கியசாலியாய் வைப்பார். வேதம் சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? நான் செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பார்த்தீங்களா, நான் எதை செஞ்சாலும் சக்சஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அவன் செஞ்சதெல்லாம் வாய்க்கும்பா. அவன்கிட்ட ஒரு காரியம் கொடுத்தா சக்சஸ், அவன் போனா ஒரு சக்சஸ், அவனுடைய படிப்பு ஒரு சக்சஸ், அவனுடைய வேலை ஒரு சக்சஸ், அவங்க குடும்பம் ஒரு சக்சஸ், அவங்க தொழில் ஒரு சக்சஸ், அவங்களுடைய எல்லா காரியமும் ஒரு சக்சஸ். இப்படி ஒரு பதம் வார்த்தை கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இது யாருக்கு கிடைக்கும்? அவருக்கு பிரியமானவைகளையே செய்து, அவருக்கு பிரியமானவைகளையே நடப்பித்து, அவருடைய வழிகளையே சிந்தித்து வாழ்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த 3 வார்த்தையை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாகவே நடத்துவாராக.